ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன ரிமைண்டர்ஸ் அண்ட் அப்டேஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் பண்ணணும், ஸோ எதெல்லாம் இப்போ நமக்கு ஸ்டாப் ஆக போது, எதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ அது இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கு நமக்கு மோஸ்ட்டாக ஒரு 3 to 4 வீக்ஸ் கிட்டேயே கொடுத்துட்டாங்க டைம். ஸோ இந்த டைம்குள்ளே நீங்கள் எல்லோரும் மாற்றி வச்சுருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேன் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நமக்கு 14 days டைம் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது நிறைய இடத்துல ரெயின்னால் ஸோ நிறைய ஃப்ளட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ இந்த இதுக்கு டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் அண்ட் பேங்க் டீட்டெயில் இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கூட இப்போவும் நமக்கு 10 to 12 days கிட்ட டைம் இருக்குது. ஸோ அவங்க 1 week டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தாங்க. பட் எவ்வளோ நாள் நமக்கு போகும்னு தெரில. ஸோ அதுக்குள்ளே உங்களோட பேன் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் அப்லோட் பண்ணவங்க ஓகே, உங்கள் வியூ பேங்க் டீட்டெயிலில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பேன் நம்பர் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களோட நேம் அடித்து வச்சுருக்கீங்க. ஸோ அதை மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு மோஸ்ட்டாக நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக அதுக்கு ஃபைன் பே பண்ணி நம்ம அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஸோ டைம் இப்போது 10 days 1 week கிட்டே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ பேன் அண்ட் பேங்க் டீட்டெயில் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பேன் கார்டு அப்ளை பண்ணவங்க ஸோ பியாண்டோ கம்பெனிலேருந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க் கிடச்சிருக்கும். அதாவது நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் போய்ட்டு திரும்பி அந்த பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுற இடத்துக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா பியாண்டோ கம்பெனிலேருந்து நமக்கு டெலகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க் டச் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் மைனர் பேன் கார்டோ இல்லை அதோட கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தாலும் ஸோ அதிலேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு ஃப்ரைடேயோட லாஸ்ட் டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐடிஆர் மோஸ்ட்டாக இன்னையோட ஐடி ஃபைல் பண்ணி முடிஞ்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் ஆகாதா இல்லை அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்டாக இன்னையோட ஐடி ஃபைல் பண்ணுறதை முடிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ அது ஒரு வேளை நமக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதை அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நோட்டீஸ் போர்டில். ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்டாக ஃபெப் இல்லைன்னா மார்ச் போல் தான் உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணி அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போதைக்கு பேன் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸோ பேன் அப்ளை கரெக்ஷன்ஸ்க்கான அதுக்கேற்ற மாதிரி தானே ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் பண்ணுறத வந்து லீவாக நோட்டீஸ் போர்டு ஆடியோ கவனித்து ஸோ பியாண்டோ குளோபல் சர்வீஸ் அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி உங்களோட பேன் ரெஜிஸ்ட்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கரெக்ஷன் பண்ணுற ப்ராசஸை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி கரெக்ஷன்ஸ் நீங்கள் எப்போ பண்ணலான்னா ஜான்வரி நமக்கு ப்ரைவேட் லிமிட்டில் ஓப்பன் பண்ணதும் ஸோ அட்மின் டீம் வழியே நீங்களே பேசி கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக அந்த டைமில் உங்களுக்கு நீங்களே எல்லா இஷ்யூவும் அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் பேசி சரி பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களோட இமெயில் வந்து கரெக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து நிறைய பேர் ஒரே ஒரு நம்பரோ இல்லை வேறு ஏதோ ஒரு லெட்டரோ ஆட் பண்ணி நியூ ஐடி க்ரியேட் பண்ணி அதே மாதிரி சிமிலரான இமெயில் ஐடியை வந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு இமெயில் ஐடியை போட்டுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சில ஸ்கேம் நடக்கிறனால ஸோ அந்த ப்ராசஸை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி பேன் கார்டு வந்து 3 ஐடிக்கு தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பேன் கார்டை 3 ஐடிஸ் கிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் எஸ்பிஓவில் 6 to 7 ஐடிஸ் கிட்ட ஒரு பர்சனுக்கு மட்டுமே போட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டாக உங்கள் ஃபேமிலி உள்ள பேன் கார்டு யூஸ் பண்ணலைன்னா கூட அவங்களுக்கும் நம்ம 6 ஐடிஸ் கிட்ட போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பர்சன்ஸ்க்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி 1 வீக்குள்ளே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு பேன் கார்டு வந்து 6 ஐடிஸ் கிட்ட யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் சொல்யூஷன் இப்போவே நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேளை 3 ஐடிஸ்க்கு மட்டும் தான் ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ண முடியும்னா அப்போது மீதி உள்ள 3 ஐடிஸ்க்கோ இல்லை மீதி உள்ள 2 ஐடிக்கோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போவே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இப்போதைக்கு அது எனேபிள் ஆகாது. ப்ரைவேட் லிமிட்டாக மாறி ஒன் டைம் அவங்க டிடிஎஸ் கட்டி பார்த்தா தான் அவங்க ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வரலாமா வேணாமாங்கிறத பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஐடி ட்ரான்ஸ்ஃபரை பற்றி நீங்கள் வந்து
அதை நம்பிட்டு இருக்காதீங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு வேளை தான் அந்த ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே அவங்களோட பேங்க் டீட்டெயில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வேலட் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ தான் உங்களால் ஜான்வரி மந்த் ஓப்பன் ஆனதும் ஒரு 2 டேஸ்லேயே நமக்கு வந்து விட்ராவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் விட்ராவல் எடுத்து அமௌண்ட்டை வந்து பேங்க்கு கிரெடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வாசுக்ரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.